Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில டீல்ஸ் as well as அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு சில நியூஸஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய டீல் வர மாதிரி இல்லாததே நல்லதுன்னு தோணுதுடா. கடுப்பாயிடுச்சு இல்லை, நிறைய பேர் கடுப்பாயிட்டாங்க. தொடர்ந்து டீல்னு அது மட்டும் இல்லை, நிறைய இதில் ப்ரைஸும் மாறல, இன்க்ரீஸ் தான் இருக்குது. இருந்தாலும் டீல்னு போடுறானுங்க டேக்கு. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, டீல் வேணாம், கொஞ்ச நாள் லீவ் விடுவோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறோம். என்ன ஆமாம், வந்து ட்ரூ காலர் ஈவெண்ட் போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஈவெண்ட்டில் இருப்பார். ஆமாம், அதனால தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் டீல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நியூஸ் வந்து நிறையா இருக்குது. மற்ற நிறைய நியூஸ் வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு சாம்பியன் ஸ்டோர். இப்போ இது வேறு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு. ஆமாம், அதுக்காக டிவி எல்லா இடத்துலையும் பேனரு. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான பேனர் எவ்வளோ பெரிய பேனர் தெரியுமா? வேல் சிக்னல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுக்காக எல்லாரும் பெரிய டிவி முன்னாடிலாம் இருந்துச்சு தெரியுமா? இப்போ இதுனா ஒரு கிரிக்கெட் மேட்ச்னா பெரிய டிவி வாங்குவாங்க வீட்டில். அது மட்டும் இல்லை, வேர்ல்டு கப்னா டிவி வாங்குவாங்க. இந்த வசந்தன்கோ மாதிரியான கடையில எல்லாம் வெளில கிளாஸுக்கு வெளில வந்து பெரிய டிவி வச்சு எல்லாரும் வந்து அங்கே பார்ப்பாங்க. என்ன எல்லாம் ஃபோன்லேயே பார்த்துடுறாங்க. இந்த எத்தனை பேர் டிவியில் வந்து பார்க்குறாங்க? அந்த பழைய ஃபீல் இப்போ இல்லை. உண்மைதான். ஸோ இப்போ வந்து ஸ்டேடியம் அட் ஹோம் அப்படின்ட்டு February 15 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து 26 வரைக்கும் போகும் அப்படின்னு போட்டுருக்கு. டிவி ஸ்டார்டிங் அட் 7000 ரூபா அப்படின்னு போட்டு ஏதோ பேங்க் ஆஃபர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாம்சங் டிவி QLED 4K சீரீஸ் இப்போ எவ்வளோலேருந்து இருக்குது? 32,000 போட்டிருக்கு. 4 லட்சத்துக்கெல்லாம் வந்து டிவிஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. 32,000. அடுத்தது சோனி டிவிஸ், சோனி பிராவியா டிவிஸ். பரவாயில்ல, விலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நார்மலாக இருக்கிற ப்ரைஸ் தானோ. ஒரு 43 இன்ச்சு 4K ஒரு நார்மல் LED தானே. QLED OLEDலாம் இல்லை, வெறும் அதெல்லாம் இருந்ததுன்னா பட்ஜெட் எக்ரியும். கூகுள் டிவி அப்படின்னு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது இது விற்காதே. இது எது போட்டு? ஆமாம், இது இந்த LG தானே. இது மேபி ஒரு வேணா எடுத்துட்டு இவங்களுக்கு செட் ஆகும். வாட்ஸ் இது இந்த OnePlusலாம் ஸ்டோர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தியா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரு சர்வீஸ் சென்டர் அவங்களுக்கு செட் ஆகும். சின்னதாக இருக்குது, 27 இன்ச்சு தான். எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம். 27 இன்ச்சுனா போகும்போது நம்ம போயிட்டு ஃபோனை ரெடி பண்ணி தரலன்னா 27 இன்ச்சு தான். இல்லை, நான் அதான் ஃபோனை ரெடி பண்ணி தரலன்னா கோவத்தில் இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான். அடுத்த TCL டிவிஸ் 37,000 55 இன்ச்சு. அதுக்கப்புறமா 43 இன்ச்சு 22,000. 85 இன்ச்சு 1 லட்சம். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது போட்டிருக்கு 1,50,000. அடுத்தது ஐசென்ஸ் டிவிஸ். இதில் வேறு டீல்ஸ் இருக்குது. 55 இன்ச்சு 43 இன்ச்சு. இந்த ஐசென்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து 20,000 டிவி வந்து விடுறாங்க. இதெல்லாம் ஷைமி இந்த ப்ரைஸில் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஷைமி. அந்த கேப்பில் வந்து தாம்சனு. சரி, ஆனால் பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படின்னு யோசிக்கணும்ல. இப்போ ஷாமினா கொஞ்சம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். சரி, OnePlusம் இருந்தது. இந்த ஏசரு இதெல்லாம் இவங்கெல்லாம் டிவி மேக்கர்ஸ் கிடையாது, வேற யாரோ பண்ணிட்டு ஏசர் பிராண்ட் நேம் வச்சு இவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா 2 டிவியும் ஐடென்டிக்கலாக இருக்கும். 40 இன்ச்சு வந்து 16,500 ரூபாய். அது என்ன கூகுள் டிவி ஆண்ட்ராய்ட் டிவிங்கிறத அப்படி போடுறாங்க? இல்லை, கூகுள் டிவின்னு ஒன்று இருக்குல்ல, ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரி கூகுள் டிவின்னு இப்போ லேட்டஸ்ட்டில் இருக்குது. UI வந்து மாறும். எது இது இன்னும் பெட்டராக இருக்கும்? அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். UI சேஞ்சஸ்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். எவ்வளோ நாளாக ஸ்வட்ஸா டிவியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். சாம்சங் டிவி LG டிவிலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோனியில் வந்து இப்போ கூகுள் டிவி மாறிட்டேன், அப்டேட் கொடுத்துருப்பான். சோனி இப்போ எல்லாமே வந்து அவங்க ஓன் UI கிடையாது சோனிக்கு. இப்போ எல்லாமே கூகுள் டிவி. முன்னே வந்து சோனி என் ஃப்ரெண்டு 2019 ஸ்மார்ட் டிவியில் கூட அவங்களுக்கு UI தனியாக. அப்பயே ஆண்ட்ராய்டு வச்சா? அதான், அப்பயே ஆண்ட்ராய்ட் டிவி தான். அது நம்ம ஒன்று முன்னாடி வச்சிருந்தோமே, அது வந்து அது ஓன் டிவி. அது இந்த WebOS மாதிரி அவங்க ஓன். ஆமாம், நான் ஸ்மார்ட் டிவி. அது வந்து வெறும் போர்ட்டு தான் இருக்கும். வியூலையும் டீல்ஸ் இருக்கு. VWவா புதுசாக யாரோ வராங்க, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. VW அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இவங்களும் வந்து ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ஃப்ரேம்லெஸ் சீரீஸா? 15,000 ரூபாய்க்கு ஃப்ரேம்லெஸ்ஸா? இல்லை, அப்படி தானே போடுறாங்க. இங்கே QLED கூகுள் டிவின்னு போட்டு 32 இன்ச்சுக்கு 9,500 ரூபா அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து ரெட்மி ஸ்மார்ட் ஃபயர் டிவி 55 இன்ச்சு. இப்போ தான் வந்து 55 இன்ச்லேயே வந்துருச்சு ஃபயர் டிவி, அது வேறு விட்டுருக்காங்க. அடுத்தது ஓனிடா, ஐவா, அப்புறம் பிளாக் டெக்கர், JVC, வாபிள். JVCயா? JVC மியூசிக் சிஸ்டம். ஐவாலாம் கூட நம்ம கேள்விப்பட்டோம் வச்சா. இல்லை, JVC மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இருக்கும். அடுத்த 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. நோ காஸ்ட் EMI இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
ஸோ பிப்ரவரி 26 வரைக்கும் சேல்ஸ். நீங்கள் யாராவது இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ஐவாலாம் வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்தில் சிடி பிளேயரு இதெல்லாம் வாங்கினாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச நேம் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஐவாவோட நேம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஒரு டிவி விற்றா இவ்வளவு, நான் வச்சுக்க ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி. தெரில நம்ம, ஆனால் அதே மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு போகிறது ஏமாற்றம் அளிக்கும். ஓகே, அது ஃபஸ்ட்டு கமெண்ட். வெங்கடேஷ் குமார் ப்ரோ, சாம்சங் ஸ்டூடெண்ட் ஆஃபர் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகுமா? வவுச்சர் அண்ட் கூப்பன்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா? சாம்சங் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இது வரைக்கும் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போயிட்டு மேபி ஆன்லைனில் போய் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. நேரில் போய் இதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணா வச்சா, கார்பரேட் ஆஃபர் இருக்குல்ல வச்சு, சில சமயங்களில் ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டயே கார்பரேட் மெயில் ஐடி இருக்குன்னா கேட்பாங்க. கேட்டதுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. லிங்க் அனுப்பி ஒரு ஆக்டிவேஷன் மாதிரி பண்ண சொல்லுவாங்க, ஓடிபி மாதிரிலாம். அது பண்ணால் என்ன ஆகும்னா ஏடிஎல்டி ஆக்டிவேட் ஆகும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. இது பார்த்துருக்கேன், பட் ஸ்டூடெண்ட் ஆஃபர் இதெல்லாம் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இல்லாமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சாம்சங்கோட அஃபிஷியல் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி இதை கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் வாக்இன் பண்ணி அங்கே போய் நீங்கள் உங்கள் ஐடி கார்டு கொடுத்து வாங்க முடியுமா முடியாதான்றதை 100% சொல்லிட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்வர்ஷன் தான் முக்கியம். சொல்லப்போனால் இப்போ S24 அல்ட்ரா வச்சு 77 சம்திங் எடுக்கிறாங்களாம். S25 அல்ட்ரா வாங்குறதா இருந்தால் 77 சம்திங்கு. ஸோ அதுக்கு வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியுமோ, அதாவது கன்வர்ஷனாக மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்டூடெண்ட்டு, என் ஐடி கார்டெலாம் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபரில் ஆஃப்லைனில் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பண்ணுறதுக்கு என்ன வழி பார்ப்பாங்க. அப்படி பண்ண முடியலன்னா ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணிக்கோங்க, மேபி அந்த ஸ்டோரில் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன் மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணுங்கள், இது வேணால் பண்ணுவாங்க. அடுத்த நியூஸுக்கே போயிடுவோம். விவோ V50 இந்தியாவில் அதே பிரைஸ் 35,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா வந்து ரிவ்யூ வீடியோவும் போடுறோம். நல்லா தானே இருக்கு. ஃபோனுக்கு என்ன குறைச்ச? ஃபோனுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் விலை அதே பிரைஸில் தான் இருக்கு. அதே 30,000 ரூபா. அதே ப்ராசர் 3 வருஷமா அதே ப்ராசரில் தான் இருக்கு. இது பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, Realme 6 Pro, 7 Pro, 8 Pro ஞாபகம் வருது. அதே 720 அந்த மாதிரி இல்லை, அதே 7 Gen 3. கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நல்லா தாங்க இருக்குது ப்ராசரு, இதுக்கு என்ன குறைச்சில்ல, எதுக்கு மாற்றணும்? சரி, ஓகே. இல்லை, டிசைன் வந்து கொஞ்சம் ஓகே. இந்த கர்வ்ட் மாதிரிலாம் பண்ணதெல்லாம் நல்லா இருக்கு. லைட் வெயிட்டாக வாட்டி வந்து கர்வ்டு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.77 இன்ச் ஆகிட்டாங்க. ஆனால் 1.5Kலேருந்து ஃபுல் HD ஆகிட்டாங்க. ஹாப்டிக் எவ்வளோ இருக்கே வச்சா? ஹாப்டிக் அவ்வளோதாங்க. போனதில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்துருக்கும். போன தடவை மட்டும் என்ன இவங்க தனியாக அறுத்தா தள்ள போகிறாங்க. இவங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க வச்சா. ஆனால் ரேட் அதிகம். Reno 12 Pro ப்ராசர் மொக்க 700 எனர்ஜி, பட் ஃபோன் நல்லா இருந்தது. அந்த ப்ராசருக்கு 7 எவ்வளோ பெட்டர்ல. கரெக்ட், உண்மைதான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவங்க இந்த லான்ச் இவெண்ட்ல இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அது நம்ம ஒருத்தர் கமெண்ட் போட்டு வச்சிருந்தாரு. என்ன சொல்லி, நான் என்ன டெய்லியா வெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி? எனக்கு அவர் என்ன கேட்க வர்றாருன்னு புரியுது இல்ல. அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத வருத்தம் தெரிவிக்கிறாரு. வேற எதுவும் இல்லை. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ரேஸ், இது அது இது ஜெய்ஸ் ஃபில்டர்ஸ், ரேஸ் ஃபில்டர்ஸ்லாம் ஓகே. ஆனால் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஜோக்கு தான். வெட்டிங் ஃபுல்லாக ரொம்ப நேரம் வந்து அதை பற்றி தான் வந்து இது பண்ணி பேசியிருந்தாங்க தனியாக. ஜெய்ஸை பற்றியும் இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, ரியர் கேமரா வந்து 50 MP ஆம்னிவிஷன் சென்சார் போயிட்டாங்க சாம்சங் சென்சார்லேருந்து. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு அதே இது அப்டேட் சைக்கிள் தான். 3 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸு. ஆனால் என்னென்னா ஆண்ட்ராய்டு 15 ஃபண்டேஜ் OS 15 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து லைவ் கால் டிரான்ஸ்லேஷன் இருக்குமா, டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட்டு, எரேஸ் 2.0 இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த கேட்டகரி. பேட்டரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் கார்பன் சிலிக்கான் தான் யூஸ் பண்ணுறாங்களாமே. அதனால் 6000 mAh கொடுத்தே வந்து எங்களால் வந்து 7.39 mm வந்து திக்னஸ் வந்து கொடுக்க முடியும். இல்லை, கையில் எடுக்கிறதுக்கு லைட்டாகவும் ஃபீல் ஆகுது. அது தவிர நாங்கள் IP68 முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து IP69 கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. 3D ஸ்டார் டெக்னாலஜி, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து அந்த 3D ஸ்டார் டெக்னாலஜியாக. பின்னாடி வந்து உங்களுக்கு லைட்டுக்கு கொண்டு போனால் வந்து இதுவாக இருக்கும். சரி, இதில் IR பிளாஸ்டர் ஏன் தூக்கிட்டாங்களா? IR பிளாஸ்டர் இல்லை, இது முன்னாடி இருந்துச்சா என்ன தெரியல, ஞாபகம் இல்லை. V சீரிஸில் வந்து யூஸ்வலாக ஐக்கு தான் கொடுப்பாங்க IR பிளாஸ்டர், இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ரைட்டு. ஸோ அது தவிர டைட்டானியம் கிரே, ரோஸ் ரெட் இந்த 2 கலர்ஸ்லேயும் வந்து வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இங்கே பாருங்கள், LPDDR 4x RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ்.
ஆக்சுவலாக இது வந்து யாராவது யூஸ் மோட்டரோலா தான் வந்து UFS 2.2 கொடுக்குறாங்கன்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறது, இவங்க 50,000 ஃபோனில் UFS 2.2 தான். ஆஃப்லைன் மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணுவாங்கங்க. நிஜமாங்க அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மைதான். அதான் 4K ரெக்கார்டிங் கேமராக்கு வந்து இந்த ஃபோன் ஓகே. கேமிங்க்கும் ஓரளவுக்கு டீசென்ட்டு 7 Gen 3. ஆனால் கேமிங் ஃபோன் கிடையாது, அவ்வளோதான். மீடியா சென்ட்ரிக் ஃபோனுங்க. கொஞ்சம் கேமரா நல்லாயிருக்கும், செல்ஃபி ஷூட்டரும் சரி, ரியர் கேமராஸும் சரி. சாம்சங் 15 பேண்ட்ஸு அப்படிலாம் போட்டுருந்ததுனால 12 பேண்ட்ஸா, இவங்க 9 பேண்ட்ஸ் தான் இருக்குது. 5G பேண்ட்ஸு போதும் அப்படின்ட்டு. இதில் 13Rலேயே அப்படி தானே வச்சா, அதனால இவங்களும் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. சார்ஜிங் வந்து 80 வாட்லேருந்து 90 வாட்டுக்கு மூவ் ஆகிருக்காங்க. ஓகே. வெயிட் தான் ஃபோன் வந்து கொஞ்சம் தின்னாகவும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. வெயிட் என்னமோ 189 கிராம்ஸ் தான் போட்டிருக்கோம். 189 இல்லை 189 கிராம்ஸு. ஆனால் இது அப்போ அந்த 189 ஆமாம் செம லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ அந்த ஸ்டார் தான் வெயிட் அதிகமாக இருக்குமோ? அதான் ஸ்டார். ஆமாம், ரோஸும் இதுவும் இது வெயிட் கம்மி, திக்னஸும் இதுவும் கம்மி. வித்தியாசம் நல்லா தெரியுது. 35,000, 37,000, 41,000. டாப் அண்ட் மாடல் வந்து இதுக்கு முன்னாடி 42,000 இருந்தது. இப்போ வந்து 40,000 பின்ன திரும்ப அதே UFS 2.2, அதே 7 Gen 3. ஆஃப்லைன் ஆஃபர்ஸ் மட்டும் பாருங்கள். 10% கேஷ்பேக்கு, பேங்க் ஆஃபரு இதெல்லாம் இருக்குது. 1 year ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேறு இருக்குது ஆஃப்லைனில். அப் டு 40% அந்த ஸ்க்ரீன் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் அதுக்கு வந்து அப் டு 40% ஆஃபர் இருக்குது. Vivo TWS3 இது வந்து 1800 இது வந்து 1500 கொடுக்குறாங்க. பைபேக்கு 499 கொடுத்தா அஷ்யூர்டு 70% வந்து உனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் Vivo V50 வந்துச்சுன்னா அதை எடுத்துப்பாங்க. அதுதான் 6 மாதத்தில் அடுத்து V60 வருமே, நான் என்ன பண்ணுறது? ஃபோன் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக இந்த ஓகேயா ஃப்ரீ ஜியோ ஆக்சஸ் 10 OTT ஆப்ஸ் 2 மாதத்துக்கு வந்து ஃப்ரீ. இந்த ஆனால் 1199 வந்து ப்ரீபெய்ட் பிளான் போட்டான். அது போட்டிருந்துருக்கணும். 10 OTT ஆப்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆன்லைன் ஆஃபர்ஸ் இதை கம்பேர் பண்ணும்போது வெறும் பேங்க் ஆஃபர் இருக்குது, நோ காஸ்ட் EMI இருக்குது, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது, அப்புறமா TWS3 அது இருக்குது. அவ்வளோதான். ஆன்லைனுக்கு வேறு ஆஃபர், ஆஃப்லைனுக்கு இந்த வாட்டி வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, விவோ ஸ்டோரு எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதுதான் ஹைலைட்டு. சரி, ஆஃப்லைனில் வந்து நிஜமாவே ஓப்போ விவோ ஃபோன்ஸ் வாங்கினா கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ யாரோ ஒரு ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு 31K ஆர்டர் பண்ணியிருக்கேன் ப்ரோ வர்த்தா அப்படிங்கிறது. 500 சம்திங் ஆஃபரில் ஆஃப்லைனில் தான் வந்தார். அதான் ஆஃப்லைனில் இந்த ரெனோ 12 ப்ரோ அப்படி தான் ஆச்சு. வச்சு 40K வந்து 12 சொல்லிட்டு இருந்தாங்களே, 512 கொடுத்துட்டாங்க 40K. அதெல்லாம் வந்து அங்கே தான் ஆஃப்லைனில் தான் கிடைக்கிது. அதுவும் ஃபோன் ரிலீஸ் ஆன புதுசுலேயே ஆஃப்லைனில் நல்ல நல்ல டீல் கிடைக்குது ப்ரோ. என்ன டிவைஸ் வாங்கணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா போதும் ஆஃப்லைன் போகிறதா இருந்தால். அடுத்த நியூஸ் ப்ரோ, S23 யூசர் ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 90K S25 அல்ட்ரா 512GB இருக்குது, ஓகேவா அப்படின்னு பாலா தினேஷ்குமார் கேட்டுக்கு. 512GB. ஸோ ஸ்டோரேஜ் அப்கிரேட் அப்ளை ஆகிடுது. 1,30,000 rupees இந்த ஃபோன் ஆக்சுவலாக. இப்போ ஒரு S23 உள்ளதுக்கு போடுறாருன்னா அப்போ என்ன ஆகுது, 90K காட்டுது, 40,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிற கணக்கு வருது இல்லையா? அப்போ சூப்பராச்சு ப்ரோ. S23 நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா ப்ரோ அந்த கேஷிஃபைல நேரில் வந்துட்டு அவன் எதாவது பண்ணுவானான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, சரியா? அது நீங்கள் சாம்சங்கும் கேஷிஃபைன்னு தான் சொல்லியிருந்தேன், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதில் பிரச்சனை இல்லைன்னு. இது அமேசானோட சாம்சங்கில் தான் ஆக்சுவலாக. சாம்சங் சைட் வழியாக வாங்கினா கொஞ்சம் பிரச்சனை கம்மி. சாம்சங் சைட்லேயே கேஷிஃபைன் தான் போட்டுருந்தாங்க. இல்லை அதான் அது கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு வந்து அப்புறம் நான் எக்ஸ்சேஞ்ச் போடும்போது ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து கேஷிஃபை தான் எங்கள் பார்ட்னர் அப்படின்னு போட்டுருந்தாங்க சாம்சங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யாராவது வாங்கினீங்கன்னா சாம்சங் ஸ்டோர்லேருந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அந்த கேஷிஃபை எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வாங்கும்போது ப்ளூ டாட்லேருந்து ஒருத்தர் வந்தார், வந்து ஃபோனை வாங்கிட்டு போயிட்டார், வெரிஃபை பண்ணிட்டு, அவ்வளோதான். இவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை புது S23 வாங்கி தர சொல்லுவாங்க. சரி பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா இருக்கு வச்சு அந்த டீலு. அவர் சொன்னது 40K அதை எடுத்துக்கிறாங்க. நம்ம இப்போ மார்க்கெட் ரேட்டு 42,000 ரூபா. இல்லை மார்க்கெட்லேயே பார்த்தோன்னா 42K தானே வித்துட்டு இருந்தது, அதனால யோசிச்சேன் சார். அடுத்தது ரியல்மி P3 Pro கலர் சேஞ்சிங், அதுவும் 24,000 ரூபாய்க்கு. இதே ஃபோனு 30,000 ரூபா. அதில் வந்து பெரிஸ்கோப் கேமராவும் அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்கும். சரி, என்ன ரெண்டும் ஒரே ஃபோனாக இருக்கு? இல்லை டிசைனில் சொல்கிறேன், கர்வ்டு டிசைன். இதுவும் ஃப்ரண்ட்டில் வந்து கர்வ்டு டிசைனு. ஆமாம், ஓகேயா? கேமரா மட்டும் இந்த ரியல்மி 14 Pro Plus இருக்குல்ல அதே ஃபோன் தான் அது, ஓகேயா? கேமரா மட்டும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பிரைமரி சென்சார் மாதிரி ஒன்று மட்டும் இருக்கும். அதே அதில் இருக்கிற பிரைமரி சென்சார் தான் இருக்குது, அது மாற்றலை.
அல்ட்ரா வைடு தூக்கிட்டு 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட்டு, அவ்வளோதான். பெரிஸ்கோப் கேமராலாம் இல்லை. பின்னாடி வந்து இந்த கலர் சேஞ்சிங், இந்த கலரில் வந்து அந்த கலர் சேஞ்சிங் லைட் எரியிற டிசைனு அது வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாம் அதே தான், அதே 6000 mAh பேட்டரி. இது ஹாப்டிக் நல்லா இருக்கு. ஆமாம், ஹாப்டிக் நல்லா இருக்கு, அதான் நான் சொல்கிறேன். இது அது நல்லா இல்லையே V50. அதோட இது ஹாப்டிக் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் வந்து எதிர்பார்த்துறாதீங்க ரொம்ப. பர்ஃபார்மன்ஸ் வந்து அது 7 Gen 3, இது வந்து 7S Gen 3. அதோட ஸ்லைட்லி கொஞ்சம் இது பெஞ்ச் மார்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இவங்க 90 FPS கேமிங் வந்து இதில் வரும் அப்படின்னு போட்டு, BGMIல வந்து 90 FPS வரும் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இது இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் அது நேரோவாக இருக்குது, கொஞ்சம் வைடாக இருக்குது ஃபோனும். ஆமாம், அதனால் பிடிச்சி டைப் பண்ணுறதுக்குலாம் வசதி. 6.77 இன்ச்சில், இது வந்து 6.83 இன்ச்சு. இது ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசு. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா 1.5K, இது வந்து ஃபுல் HD இல்லை, 1.5K. என்ன இது மீடியா சென்ட்ரிக்காக பார்த்தா ரியல்மி நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் கேமரா கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா வேறு வழியில் விவோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் IP ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ IP66, 68, 69 எல்லாமே இருக்குது. என்னடா எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறீங்க எல்லாரும். அப்புறம் அந்த நெபுலா நம்மக்கிட்ட இருக்கிறது நெபுலா கலரில், அதை தவிர வந்து நார்மல் கலரும் இருக்குது, சாட்டன் ப்ரௌனு, இந்த பர்பிள் கலர். இது வந்து லெதர் பேக்கு. உங்களுக்கு கலர் சேஞ்சிங் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு லெதர் பேக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு பரவாயில்ல. IR பிளாஸ்டர்லாம் இருக்குல்ல, அதில் 14 Pro Plusல இருந்துச்சு. ஸோ அது IR பிளாஸ்டரு. அப்புறம் வேப்பர் சேம்பர் கூலிங், பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. இந்த எக்ஸ்பேண்டபிள் RAM தான் இவங்க அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. 12GB ரேமுக்கு 14GB எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அப்போது ஸ்டோரேஜ்லேருந்து 14GB டிஃபால்ட்டாக அது எனேபிள் ஆயிருக்கு. டிசேபிள் பண்ணலாம்ல? டிசேபிள் பண்ணலாம். நான் ஃபோன் சும்மா ஆன் பண்ணி பார்த்தா, அங்கே போய் போட்டில் போய் பார்த்தா என்னடா அது 14GBன்னு காட்டுறீங்க அப்படின்னு பார்த்தா எனேபிள் ஆயிருக்கு டிஃபால்ட்டாக. அதுவும் ஃபுல்லாக வச்சுருக்கு. வச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்டோரேஜ்லாம் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதோட ப்ரைஸிங் தான் 24,000. இது வந்து 8,128. 8/2 வந்து 25,000. 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா 12/2 வந்து 27,000. பேங்க் ஆஃபரில் 2,000 ரூபா போட்டால் 22,000க்கே வந்து உங்களுக்கு 8,128. ஆனால் நமக்கு 12/6 கடை வந்து ஒர்த் இல்லை. 25,000க்கு 12/6 இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஆனால் இது 7S Gen 3. அங்கே தான் ட்விஸ்ட்டு. CE4ன்னு ஒன்று நார்டு சுற்றிட்டு. ஆமாம், அது வந்து சீப்பு. 7 Gen 3யோட சுற்றி. ஆனால் அதில் இது வந்து பேட்டரி வந்து 6000 mAh. இது ஆக்சுவலாக ஃபோன் வந்து கையில் பிடிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குது. டிசைன் ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு iPhone XS கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஓகே. ஒய்டாகவும் இருக்குது, டைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, கீபோர்டில் எல்லாம் ஓகே. கேமரா கொஞ்சம் கேமரா, மெயின் கேமரா மட்டும்தான் உருப்படி. ஃப்ரண்ட் கேமரா வந்து டவுன் இது. அதுக்கு 14 Pro Plusல வந்து நல்ல கேமராவாக இருக்கும். இதில் வந்து 16 MP தான் ஃப்ரண்ட் கேமரா. அது ஏதோ சென்சார் போட்டிருந்தாங்களே, இந்த OnePlus யூஸ் பண்ணாங்களே, இந்த இதுதானே OnePlus யூஸ் பண்ணாங்க, IMX 480. ஆமாம், அதே சென்சார் தான் இதில் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா. காலங்காலமாக யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல OnePlus 3லேருந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரண்ட் கேமரா இடையில மாற்றிருந்தாலும் என்ன வச்சா அதே தான் போட்டு அடிச்சு துவச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்க. அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஏதோ இது அப்ளை ஆச்சா இப்போ? ஆமாம், மேக்கப் மாதிரி அப்ளை ஆகிருக்கு. இதான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமுக்கு இதுக்கெல்லாம் வந்து பளிச்சுன்னு பயங்கரமாக அப்படியே ஓவர் இதுவாக இருக்கும். டைனமிக் ரேஞ்செலாம் வந்து பயங்கரமாக பளிச்சுன்னு அடிச்சு விட்ருக்கோம். இல்லை, நிஜமாக தாங்க, அது நல்லா தான் இருந்தது. நான் கூட ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, டீசெண்டாகவே செல்ஃபி ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இது தவிர வந்து P3Xன்னு 14,000 ரூபா. இங்கே ஏதோ இந்த ஸ்பெக்ஸை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. 6000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங், IP68 ரேட்டிங். இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ண விக்கியே வச்சு ஒரு ரிவ்யூ பண்ணுவேன். ஆமாம், அந்த ஃபோன் தான். அதே ஃபோனில் இருக்கிற எல்லாமே இருக்குது. 6,300 அதில் இருந்துச்சா, 6,400. டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? 2.4லேருந்து 2.5 GHz ஓவர்க்ளாக், அவ்வளோதான். வேறு ஒரு மாடலே இது பண்ணிட்டாங்க MediaTekன்னு. அதை தவிர அதில் வந்து HD+ தானே, இல்லை ஃபுல் HD. இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆனால் இது ஸ்பேம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலையா? அதே ஃபோனை டிஸ்பிளே வேறு மாதிரி கொடுத்துட்டு மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு அது வந்து மெயினாக இதுலேயும் மில்டி கிரேட்லாம் இருக்குது. மில்டி கிரேட் டியூரபிலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. புரியுது. இல்லை, அதான் எனக்கு என்னென்னா, இவ்வளோ ஸ்பேம் பண்ணால் மக்கள் வந்து எப்படி இதை சூஸ் பண்ணுவாங்கன்ற அதுதான் மைண்டில் வருது. ரியல்மியே 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வச்சுருந்தா எங்கே ஃபோன் வந்து நாசோவில் வரும்போது திருப்பி. ஆமாம், இதுலேருந்து ஒரு 1000-2000 கம்மியாக வேறு வரும். அது வந்து 15,000 இப்போ இது அதோட கம்மியாச்சே. இங்கே பாரு, 14,000. பேங்க் ஆஃபர் போட்டால் 13,000. அப்போ நார்சோ வந்து ஒரு 11,000. பாரு, ஒரே ஃபோனையே நார்மல் நம்பர் சீரீஸ் ஒன்று,
பி சீரீஸ்க்கு ஒன்று, நார்சோக்கு ஒன்று. இந்த மாதிரி ஸ்பேம் பண்றதை பத்தி நீங்களா என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் அநியாயத்துக்கு அதிகமான டிவைசஸ் வரும்போது நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணோம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். கன்சியூமர் ஒரு இடத்துல லேண்டே ஆக முடியாது. இதில் அதே டம்மி அதே இதாக இருக்குது பாரு, டம்மி தான். ஒரு கேமரா தான் இருக்குது, இன்னொன்று வந்து 2 MPன்னு நினைக்கிறேன், இன்னொன்று என்னன்னு தெரியல. அது கேமராவே இல்லை, அதில் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது சும்மா இது சிங்கிள் கேமரா தான் மென்ஷனே பண்ணியிருக்கான். செகண்ட் கேமரா என்னன்னு சொல்லலை அவன். இன்ஃபினிக்ஸ்லாம் ஏஐ கேமரான்னு போடுவானே, அந்த மாதிரி இவங்களும் போட ஆரம்பிச்சிருவாங்க போல போகிற பக்கம் பார்த்தா. போடலையே, எதுவுமே போடலையே, வெறும் மெயின் கேமரா 50 MP அவ்வளோதான் போட்டிருக்கு. கஷ்டம் தாங்க, ரொம்ப கஷ்டம். அடுத்த கமெண்ட், டார்த் வேடர்ஸ். ப்ரோ, ஐ எம் யூசிங் Realme 7. I plan to upgrade my budget to 20K. Requirement display, battery list: OnePlus Nord CE4, Poco X1, X6 Pro, Phone 2A, Moto Edge 50 Fusion. நல்லா வெயிட் பண்ணலாமா பெட்டர் ஆஃபர்ஸுக்கு? நத்திங்கே இல்லை, CE4 நத்திங் இல்லை. ஃபியூச்சரில் வந்து இந்த ப்ரைஸுக்கு வராது ப்ரோ. 20Kக்கு வந்து வாய்ப்பே இல்லை. மேபி 2A ப்ளஸ் கிடைக்கும் ஃபியூச்சரில் அண்டர் 20Kல. அப்போ மேபி நத்திங்கில் வாங்குறதா இருந்தால் அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ அப்கமிங் ஃபோன்ஸில் வந்து 20Kக்கு அப்படின்னா அதான் A26 சொன்னீங்க, வெறுத்து போயிடுவார். ஏன் ப்ரோ உங்ககிட்ட கேட்டது தப்பா, போய் எதில் கோத்து விட்றீங்க, இன்ஃபினிட்டி யூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருவோம் வச்சுக்கோங்க அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை இது அதான் வெயிட் பண்ணால் 2A ப்ளஸ் வந்துடும் வாட்ஸா. இந்த பட்ஜெட்டில் வெயிட் பண்ணுறது எப்பயுமே பெட்டர் தான். வெயிட் பண்ணி 2A ப்ளஸ் போகிறதா இருந்தாலும் போகலாம். நார்டு CE4 நல்ல ஃபோன் தான். நல்ல ஃபோன் தான், ஏன்னா அவர் அதுவும் போட்டு வச்சிருக்காரு. அதனால் நார்டு CE4 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தான், அதுவும் நல்ல டிவைஸ் தான். போக்கோ எக்ஸும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபியூச்சர் பற்றி தெரியாது. போகிற போக்கில் என்ன ஆகிடுனா, இப்போ எப்படி நார்டு CE3 வந்து 20,000க்கு வந்துச்சோ அந்த மாதிரி CE4 20,000க்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ண. ஆஃபர்லாம் போட்டால் 20,000க்கு இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கார்டு ஆஃபர்லேருந்து எல்லாம் தானே, ஏன்னா CE3லாம் எந்த ஆஃபரும் இல்லாமே 20,000 ஆயிடுச்சுல்ல. அந்த மாதிரி இதுவும் வெயிட் பண்ணால் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டு இப்போயே கூட CE4 வாங்கிக்கலாம். அந்த டைல் கல், கிச்சன் டைல் கல், அந்த டிசைன் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். சூப்பர். அடுத்த நியூஸ், OnePlus Watch 3 வந்து நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஏன் லான்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க? மோஸ்ட்லி விற்கலான்னு நினைக்கிறேன். இந்தியா மாதிரி விற்கல வாட்ஸ், ஏன் US யூரோப்புக்கு மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒருத்தர் கோவமா, ஏன்டா இந்தியாவுக்கு லான்ச் பண்ணிக்கலாம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க OnePlus அப்படின்னு. நீங்கள் மட்டும்தான் வாங்குறீங்க, அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. கால்காம் வேற இது பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா Snapdragon W5 சிப் இருக்குல்ல. ஆனால் போன இதுக்கும் என்ன அப்கிரேட்னா, டிஸ்பிளே 1.5 இன்ச் ஆயிடுச்சு. LTPO போன வாட்டி LTPO கூட கிடையாது, இப்போ LTPO பேனல். அப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல பேட்டரி கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். இல்லை, பிரைட்னஸ் 1000 நிட்ஸ்ல 2200 நிட்ஸ் ஆகிட்டாங்க. சரியான ஜம்ப் இது. ஓகேயா, வீடியோ வாட்ச் ஃபேஸ், உங்களோட ஓன் வீடியோ அப்லோட் பண்ணி வாட்ச் ஃபேஸை வச்சுக்கலாம். நல்ல விஷயம். ஸோ டிசைன் அண்ட் பில்டு கம்பேர் பண்ணும்போது புது ரொட்டேட்டிங் கிரவுண்ட் இருக்கு. இந்த ரொட்டேட்டிங் கிரவுண்ட் ப்ரெஸ்ஸும் பண்ணலாம், ரொட்டேட்டும் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷனு. அப்புறமா ஆப்புக்குள்ளே போகிறது, நேவிகேட் பண்ணுற எல்லா இடத்துலையும் நேவிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து டச் பண்ணாமே இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஆனால் வெயிட் அதிகமாக தான். போன வாட்டியே ஆனால் பண்ண தெரியல வாட்ஸ். நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்லேருந்து இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதான் ஒரு 2-3 நாளில் அடாப்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் பழகிடும். ஆமாம். ஸோ அதை தவிர டைட்டேனியம், இந்த வாட்டி வந்து பெசல் வந்து டைட்டேனியம் பெசல் போயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குமோ? இல்லை, வெயிட் அதே மாதிரி தான் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால. ஓ ஓகேயா. அது தவிர வந்து மாடல்ஸ் வந்து 2 அந்த அப்சிடியன் இது இருக்குது. அது தவிர இந்த எமரால்டு தான் பச்சை கலர் அதுவும் இருக்குது. ஹெல்த் ஃபீச்சர்ஸ்க்கு இந்த வாட்டி ரிஸ்ட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதா டெம்பரேச்சர் சென்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்புறம் 8 சேனல் ஆப்டிக்கல் ஹார்ட் ரேட் சென்சார் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிளட் ஆக்சிஜன் வந்து 16 சேனல் பிளட் ஆக்சிஜன் சென்சார் இதுவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ், புது ஜிபிஎஸ் ஆண்டனா இருக்கிறதுனால உங்களுக்கு பில்டிங்ஸு, டால் பில்டிங்ஸு, இந்த மரமெல்லாம் இருந்தால் மறைக்காது, பெட்டரான ரிசப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இகேஜி ஆப்ஷன் இருக்குது, அந்த எலக்ட்ரோ கார்டியோகிராமு. ஆனால் யூஎஸ்க்கு இதுவரை வராது, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, எஃப்டி அப்ரூவல்லாம் நான் வாங்க மாட்டோம், அது ரொம்ப பிரச்சனை அப்படின்ட்டு யூஎஸ் மீடியாவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப்புக்கு மட்டும் Q2ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊருக்கு வரலாம், மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும். செகண்ட் ஹெல்த் ஃபீச்சர் அது வந்து வந்திருக்கு. ஓ, சைட் பட்டன், சாம்சங்ல இருக்குங்களா, சைட் பட்டனை டச் பண்ணால் உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜனு, ஆமாம்மாம்மா மச்சா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டு கொண்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரே 60 செகண்டில் உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜனு, வெல்னஸ்ஸு, ரிஸ்ட் டெம்பரேச்சர், ஸ்லீப் குவாலிட்டி,
வாஸ்குலர் ஏஜ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது மெஷர் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்னோரிங் பேட்டர்ன்லாம் வந்து இது பண்ண சாம்சங்கில் இருந்துச்சு, அது எனக்கு ஒர்க் ஆகலை. உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? சாம்சங்கில் வந்து கொரட்டை விட்டீங்க அப்படின்ட்டா அது வந்து ஸ்பீக்கர் வச்சு கேட்கும் அப்படின்லாம் எதுவும் சொன்னேன். ஃபோனெல்லாம் சிங்க் பண்ணால் இது வரும். அதில் இவங்களும் அதான் சொல்கிறாங்க, அதான் தெரில. ஸோ இப்போ பேட்ரி சைஸும் வந்து 500 mAhலேருந்து 631 mAhக்கு வந்து மாறிருக்கு. ஸோ 120 hours வந்து ஸ்மார்ட் மோடில் வரும், 5 நாள் வரைக்கும் தாங்கும். ஸோ நான் 16 days வந்து பவர் சேவர் மோடில் இருக்கும். நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து 3 days வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 1 day யூஸ் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் தாங்க. அப்புறம் அந்த இது அதே தான், ஸ்னாப்ட்ராகன் W5 தான். இது வந்து BS 800 2800 BP புது சிப் ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஓகே. அப்புறம் மைண்ட் அண்ட் பாடின்னு மாற்றிட்டாங்க. அந்த ப்ரீத்திங்னு ஒன்று வரும்ல, மூச்சு விடுங்க இவ்வளோ இதுன்ற, அது பேர் வந்து இப்போ மைண்ட் அண்ட் பாடி. நிறைய பேர் ரிலாக்ஸ்னு வச்சுருப்பாங்க. அதை ரிலாக்ஸேஷனுக்கு அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல ஒரு 2 minutes ரிலாக்ஸ் பண்ணுங்கள், இப்போ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். ஆப்பிள்லேயும் இருக்கும். ஆப்பிள் வந்து ஹாப்டிக் செம்மையாக ஒர்க் ஆகும், இன் அவுட் அப்படிங்கிறத மிமிக் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு வெயிட் பார்த்தீங்களா? 81 grams வித் ஸ்ட்ராப்பு, வித்தவுட் ஸ்ட்ராப் வந்து கிட்டத்தட்ட 50 gram. ஓகே. ஆனால் தெரில, அதான் பழகிடுது நீங்கள் யூஸ். ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து $30 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு போல. போன வாட்டி $300 இருந்துச்சு, இப்போ $330. ஓகே. ஸோ அங்கே வந்து 28,700 வந்து விற்கிறாங்க. யூரோப்பில் வந்து 27,000. ஆனால் யூரோப்பில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டு தான் 300 euros போட்டிருக்கு. ஸோ ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இது ஏதோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, என்ன மாதிரி கண்ட்ராவியான வாட்ச் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறேன். யூஎஸ்லேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இது நடந்திருக்கு. சொன்னா தெரியுமா? $30 இல்லை $50 50 euros அந்த மாதிரி. இல்லை மனோஜ் சொல்லுவாங்க அவருக்கு, வீட்டில் ஏதாவது பழசு ஏதாவது கடந்ததுன்னா கூட எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க இப்போ அந்த மார்க்கெட்லலாம் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அது அந்த ரீசைக்கிள் கான்செப்ட்ல வர மாதிரியாவது இருக்குது. எங்கேயோ வேஸ்ட்டாக போகிறதுக்கு கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க, ஒரு கூப்பன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கூகுளே வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம். அவங்களுக்கு பிக்சல் வாங்க, பழைய ஆண்ட்ராய்டு டிவைஸு ஐஃபோன்லாம் இருந்ததுன்னா கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி நம்ம ஊரில் யாரும் சொல்ல மாட்டாங்க, புதுசு வாங்கினு தர சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம். அடுத்த கமெண்ட் RSK ப்ரோ கான்ஸ்டன்ட்லி ஃபர்கெட்டிங். நம்ம வந்து ரெட்மி இது 5G இது கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து ரெட்மி பேட் ப்ரோ 5G இல்லைன்னா போக்கோ பேட் 5G ஆப்ஷன் இருக்குது. 12.1 inch டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2. ஸோ போக்கோ பேட் 8,128 வந்து 20,000 வருது வித்தவுட் பேங்க் ஆஃபர்ஸு. ஸோ OnePlus பேட்கோட வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் தானே அப்படின்னு போட்டிருக்காரு. இதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கு. பரவாயில்ல. அதான் வச்சா நீ அந்த இதில் ஐடிசி ரிப்போர்ட் தான் படிச்சல, அப்போ கூட பாரு பேட்லாம் இவங்க நல்ல க்ரோத்துன்னு சொல்லியிருந்தால. அதுதான் போக்கோ பேடு ரெட்மி பேடுன்னு எல்லாம் ஷாமி கீழே தானே வருது. அதான் செம்ம சேல் ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நாங்கள் எதனால ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோன்னா அதை தைரியமாக சொல்லுவோம். யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ரெட்மி பேடு போக்கோ பேட்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால தான் ப்ரோ நாங்கள் நல்லா இருக்காதுன்னுலாம் இல்லை. இப்போ பேட் SC நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 10,000 ரூபாய்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. HD பேனல் தான், அது 720p பேனல் தான், பட் நல்லா இருந்தது. ஸோ நம்ம அப்படி தான் நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுறதா, அதனால தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அடுத்தது ஜியோ டெலி OS. இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? ஸ்மார்ட் டிவிக்காக அவங்களோட இது ஓன் OS ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் தான் இருக்கும் யூஸில், ஆனால் அவங்களோட ஓன் OS தான். ஓகே. ஸோ இது யாரு கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாம்சன், கோடாக், BPL, JVC. இப்போ பார்த்தோமே இந்த பிராண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த OS மட்டும் தனியாக நார்மல் ஆண்ட்ராய்ட் டிவிக்கு பதிலாக இதுக்கு மேலே ஓவர்லே மாதிரி பேட்ச் வால் இருக்குல்ல, அதுனா 2 ஆப்ஷனும் இருக்கும். ஆமாம். அந்த இதையே தூக்கிட்டு இவங்க OS மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த கம்பெனிஸ் கூடலாம். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்களாம் 35 மில்லியன் வந்து இப்போது டிவி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாகவே இல்லை ஃபீச்சர்ஸ்லாம். இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டு இந்த மாதிரி வெரைட்டியான கண்டென்ட்ஸு, அப்புறமா ப்ரீமியம் ரிச் கண்டென்ட்டு, இதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து டிவிஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. AI பவர்டு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்களாம். அது தவிர எல்லா கண்டென்ட் ரீஜனல் ஸ்மார்ட் கண்டென்ட்லாம் வந்து ஒரே இதில் வந்து காட்டும் அப்படின்னு போட்டிருக்கோம். மேஜர் ஆப்ஸு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நீங்கள் பழைய டிவி எதாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டே வராதுல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க இந்த OS.
எனக்கு அதான் இது எப்படி மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. பழைய டிவிக்கெலாம் வராது, தனியாக புதுசாக வாங்குற டிவிக்கு வந்து இவங்க இந்த ஓஎம் கூட இது பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை இது வந்து உங்களுக்கு இன்ஃபீரியர் ஹார்ட்வேரை ஸ்மூத்தாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னா வந்து பெரிய ப்ளஸ், நல்ல ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் ஓடிடி சேனல்ஸோட இது பண்ணியிருக்காங்க டீலிங்ஸு, ஓடிடி ஆப்ஸோட டீலிங்ஸு இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லா ஸ்ட்ரீமிங் சர்வீசஸும் வரும், க்ளவுட் கேமிங்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் யூனிஃபைட் ரிமோட் கண்ட்ரோல் வேறு வருமா, ஈஸியாக வந்து சேனல் ஸ்விட்ச் பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக வந்து ஓஎஸ்னால் தனியாக இருக்கும், இதுவும் தனியாக இருக்கும்ல, இவங்க இதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணி ரிமோட்டில் இருக்கிற பட்டன்ஸும் அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி இந்த இதெல்லாம் தனியாக லான்ச் பண்ணுறது. இப்போ நிறைய இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டேரெக்டாக லான்ச் பண்ணுறது, ப்ரைம் வீடியோக்கு ஒரு பட்டன் அந்த மாதிரி வரல, இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி ரிமோட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் ரெகுலர் அப்டேட் வரும், செக்யூரிட்டி பேட்ச் இந்த மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் அவங்களோட ஜியோ ஃபைபரில் ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுலேயே எப்போ ஆன் பண்ணாலும் எதாவது அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. அதிசயம் கண்டினியூஸாக அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேக்ரவுண்ட், பயனுள்ளதாக இருந்தால். ஆனால் ஆடும் வருது, ஆன் பண்ண உடனே ஏதோ ஒரு ஆடு வரும். முன்னாடிலாம் டப்புன்னு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ கொஞ்சம் செகண்ட்ஸ் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆடு நீங்கள் கொடுக்குறீங்க, பரவாயில்ல. அடுத்தது ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்குறாரா என்ன தெரியல. ஆமாம் மோனிஷ், வணக்கம் கீக்ஸ், ஹாவ் டு மென்ஷன் ஃபியூ திங்ஸ் that are my recent mana customs. I was using S20 FE 5G from 2022 to 2024. In 2024 I switched to iPhone 15. It was good. Later iOS 18 bug just sucks. வெறுத்துட்டேன் நிஜமாவே. பேட்டரி ஹெல்த் ஆல்சோ டீக்ரேடிங். ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது பண்ணுறேன்னு வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐபேட் 10th gen ஸ்டூடெண்ட் ஆஃபரில் வந்து 31K வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபோனோட யூசேஜ் கம்மி பண்ணிட்டேன். S20 FE வந்து இப்போ அப்பா கொடுத்துட்டாரான். ஆமா, அவரே என்கிட்ட வந்து கேமரா சாம்பிள்ஸ் காமிச்சு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காரு. என்ன சொல்றது சொல்லுங்க. ஐபோன் 15 ரத்த கலரி தான். iOS 18 பக்ஸ் கஷ்டம்தான். iOS 18 பக் இருக்கிறது கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சிலருக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட் வரும்போது ஐஃபோன் 15 யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நண்பர் பார்த்தேன். சில சமயங்களில் வந்து ஃபோன் இது வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததோ தலைகீழ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. லேக்லாம் ஃபீல் ஆகுது, ஐஃபோனில் லேக் ஃபீல் ஆகி நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப ரேரில் அதெல்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க iOS 18. ஸோ அதான் 1-2 பேர் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் கூட இப்போ கொஞ்சம் முன்னாடி டிவிடியில் கூட சொல்லியிருப்பேன், நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்லடா, அப்போ கூட சொன்னேன்ல, இந்த ஷட்டர் பட்டன் இருக்குன்னு தான் பேர், வேக் பண்ணிட்டு அப்புறம் இங்கே அழுத்துறேன் வைப்ரேட் ஆகுது, ஷட்டர் அழுத்துறேன்னு வைப்ரேட் ஆகுது, ஆனால் எதுவும் நடக்கல, ஃபோட்டோவே எடுக்கல. அப்புறமா பார்க்குறேன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, ஃபீட்பேக் கொடுத்தா என்ன பண்ணுறாங்க தெரியலையே. அது ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நிறைய பேர் இதுவே ரிப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களா தெரில வச்சா. அது வித்தியாசமாக ஒரு வெஹிக்கிள் இருந்தது, டக்குன்னு எடுக்கணுன்றதுக்காக அப்படியே டப்புன்னு கேமரா இது பண்ணிட்டு லான்ச் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிட்டு ஷட்டர் அழுத்துறேன், இப்படி வைப்ரேட் மட்டும் ஆகுது, அவ்வளோதான். வைப்ரேட் ஆச்சு, அவ்வளோதான். வைப்ரேட் ஆச்சுன்னு நம்ம என்ன நினைப்போம், ஃபோட்டோ எடுத்துட்டோம், அப்படி லாக் பண்ணி திரும்ப சேஃபாக பேக்கில் போயிட்டேன். அப்புறம் பார்க்குறேன் ஃபோட்டோவே காணும், ஒரு ஃபோட்டோவும் வைப்ரேட் மட்டும் ஆச்சு, எதுக்கு ஆச்சுன்னு தெரியலையாடான்ட்டு கடுப்பாயிடுச்சு. நீ பார்க்கலையே ஃபோட்டோ எடுத்துருக்கா இல்லைன்னு பார்க்கவே இல்லை. ஃபாஸ்ட்டாக எடுக்குமே எப்பயும், டக்குன்னு ஷட்டர் ஸ்பீடு இல்லை. இப்போ சைடில் வந்து ஃபோட்டோ எடுத்தா எனக்கு வரும்ல குட்டியாக வரும் தான். சைக்கிளில் போயிட்டு இருந்தேன்னா எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக டக்குன்னு உள்ள தூக்கி வச்சுட்டு போனேன், பார்த்தா மிஸ்ஸிங். இப்போ பக் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. பக் எல்லாத்துலேயும் ஏதாவது பக் வருது வட்சா, கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. எதுக்கு நீங்கள் பீட்டா இது டெவலப்பரு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ கிடைக்கிற ஃபீட்பேக்லாம் வச்சு என்ன பண்ணுறீங்க? அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பீட்டாவை டெஸ்ட் பண்ணுறவங்க யாரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கல போல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் விட்டு எடுக்கல போல, அதனால தான் வந்து ஸ்டேபிளில் இந்த மாதிரி பிரச்சனை. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பீட்டா தானே வச்சுருக்கீங்க, பீட்டாலேருந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு, திரும்ப ஸ்டேபிளில் வந்துச்சா பீட்டாவில் வந்துச்சு? ஸ்டேபிளில் தான். ஸ்டேபிள் அப்போ இருக்கும், ஸ்டேபிளில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பீட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க பக் இருக்குன்ட்டு. நான் ஆனால் திரும்ப பீட்டாவுக்கு போயிடுறேன், நான் பீட்டாக்கே போயிடுறேன்டா, அதில் தான் பிரச்சனையே இருக்கிறது இல்லை அப்படின்ட்டு. சரி, ஃபைனல் நியூஸ். பாக்கெட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி பாக்கெட் டூன்ஸ் ஏஐ ட்ரிவன் காமிக் பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நார்மல் காமிக் இது பண்ணுறதோட ஏஐ பவர்டு காமிக். ஸோ நீங்கள் வந்து ஆப் யூஸ் பண்ணால் இங்கே வந்து ஏஐ மூலமாக உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ சீன் கம்போசிஷன், கலரிங்கு, கண்ட்ரோலு, ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ மூலமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. தனியாக பீட்டா லான்ச் வந்து ஆல்ரெடி வந்து ஜனவரி 2025 வந்து பண்ணாங்களாம். இப்போ வந்து 30 காமிக் டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து 60 minutes வரைக்கும் வந்து இதில் படிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸோ இன்னும் வந்து $15 million வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களா இந்த இதில் அப்படின்னு. ஓகே. ஸோ இது என்னென்னா ஏஐ வந்து யூசர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது புது ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்ஸு, புது இன்ட்ராக்டிவ் காமிக் எலிமெண்ட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதிலே வந்து இது பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஏஐ அனலிட்டிக்ஸு. ஸோ மற்ற மார்க்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஏஐ அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதை மற்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டும் வந்து ஏஐ யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் ஸ்டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரியல் டைம் ஏஐ ரெண்டரிங்கு. ஸோ அட்வான்ஸு இது கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி வந்து ஏஐ ரெண்டரிங் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறமா ஏஐ பவர்டு சர்ச்சு இதெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி லைவாக இருக்குதுன்னு போட்டிருக்கு. பே ஆஸ் யூ கோ அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணி படிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த காமிக்ஸ் உங்களோட ஓன் இது தான் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூகுள் ப்ளே, iOS ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே வந்து இதுவாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து க்ரோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னடா யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நான் கேள்விப்படாத இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கெட் டூன்ஸ், பாக்கெட் எஃப்எம்னு ஏதாவது இருக்கா? ஆமாம். அதோட இதுதான் அப்படின்னு போட்டிருக்கு. அதோட பாட்டு தான் அப்படின்னு. ஓ ரைட்டு. இது பாக்கெட் எஃப்எம் பாட்காஸ்ட் இது தானே, அதோட பாட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாக்கெட் டூன்ஸா? ஆனால் இப்போ நீங்கள் காமிக் பெய்டு, நீங்கள் என்ன காமிக் படிக்கிறீங்களோ அந்த காமிக் வந்து ஏண்டா அப்போ எதுவுமே வர பே பண்ண மட்டும்தான் வருமா? ஆமாம். நீங்கள் என்ன காமிக் படிக்கிறீங்க? ஃப்ரீ காமிக்ஸே இருக்காதா? ஃப்ரீ காமிக்ஸே இருக்காது. ஓ, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு பே பண்ணி அதை படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இப்போ எப்படி இந்த ஆடிபிள் இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி தான் இது நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான இன்ஃபர்மேஷன். வேறு சில இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்த ஐஃபோன் SE சீரிஸ் பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக டீட்டெயில். எஸ், பார்க்கலாம். அது வரைக்கும் சிவபரணி. See you soon. Bye. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ். put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா? இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்லை எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.